கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? கர்த்தர் நாம் சோற்றுறோம். இந்த வேளையில உலகத்துல பல விதங்களை இழுக்கிற காரியம் இருக்குது. பல காரியங்களால நம்ம உலகத்தால் இழுக்கப்படக்கூடாது, பாவத்தால் இழுக்கப்படக்கூடாது. அதுக்கு பதிலாக பிதாவால குமாரன் இயேசு கிறிஸ்துவால் இழுக்கப்படுகிற அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாம் ஒண்ணுதான். பழைய காலத்துல மலை வேலை அந்த கர்த்தர் யெகோவா தேவன் வந்து இறங்கும் போது யாரும் அவர்கிட்டயே போக முடியாது. கீழே மலை மேல வந்து இறங்கினா கூட கீழே கூட யாரும் ஒரு ஆடு மாடு கூட மேய்க்கூடாது, ஆளுங்க கூட வரக்கூடாது. ஏன்னா ஜனங்க பயங்கரமான பாவம். அவர் பரிசுத்தமான தேவன், அவர்கிட்ட வர முடியாது. ஆனாலும் அவர் ஜனங்களை வெறுக்கல, அவர் இழுத்து கொண்டார். அவருடைய அன்பு நாள் என்ன செய்யறாருன்னா இழுத்து கொள்றாரு. அதனால அவருடைய அன்பு இல்லாத அவர் இழுத்து கொள்ளாம நம்ம அவர்கிட்ட போக முடியாது. இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 6:65, ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார். பிதாவின் அருள் இல்லாத அவன் பிதா கிட்ட போகவே முடியாது. ஆனா இன்னொரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து நமக்காக ரத்தம் சிந்ததுனால அவர் பிதாவோடு நம்ம ஒப்புரவாகிட்டார். அதனால இப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம், நம்ம ஜெபிக்கலாம். என்ன பண்ணலாம்னா எல்லா ஜபம்லாம் இயேசு நாமத்திலே ஜபம் கேளும் பிதாவே தான் சொல்லுவோம். இப்போ அவர்கிட்ட நம்ம போறதுக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்குது. எப்படி அந்த ஸ்லாக்கியம் வந்துச்சுன்னா, பிதா அனுப்பி வைத்த ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டி நம்ம மனு குலத்துல மனுவாக வந்து பிறந்து 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்து பல பாடுகள்லாம் பட்டு சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் சிலுவையில அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்துல தான் பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, பிதாவோடு ஒப்புரவாகி கர்த்தர்னா அவர் ரத்தத்தை காட்டி நம்ம என்ன பண்றாரு, இந்த பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தனைன்னு சொல்லி ரத்தத்தினால நம்மளை அவருக்கு ஒப்புரவாக்கிட்டார். இப்போ இதுல வந்து பிதா வந்து நம்மளை இழுக்காது போனா நம்ம அவர்கிட்ட ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு விஷயம் பாருங்க, யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன் என்றார். பூமியில உயர்த்தப்படணும்னா என்னன்னா சிலுவையில் அறையப்படும். அவர் சிலுவையில் அறையப்படும் போது எல்லாரையும் அவர்கிட்ட எடுத்துக்கொள்ளார். ஒரு பெரிய ஒரு வல்லமை என்னன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க ஒரே முறுமுறுத்து பயங்கரமா மோசைக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதம் தேவனுக்கு விரோதமா பேசினாங்க. அப்படி பேசினப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, உடனே கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுபவிச்சார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பனுக்கு யார் யார் கட்சிச்சோ அவங்க அப்பப்போ ஒரு செத்து போயிட்டாங்க. உடனே ஒன்னாந்தாங்க, ஐயோ தேவையில்லாத இந்த மாதிரி முறுமுறுத்து மோசைக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா பேசுறதா அப்படி வந்துச்சுன்னு நீங்க மன்னிப்பு கேளுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு கேட்டப்போ, அவர் ஜெபம் பண்ணப்போ, அவரு பிதாவத்துல கேட்டப்போ கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, இந்த வெண்கலம் இந்த சர்ப்பம் மாதிரியே வெண்கலத்துல ஒண்ணு செய்து அது என்ன பண்ணோம், ஒரு பெரிய போல்ல உயரத்துல கட்டி வச்சிருக்கு. அது யார் யார் பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாம்பு கடிச்சா கூட சாக மாட்டாங்க. ஆடாடாடா அத்த போய் இன்னத்துக்கு பாக்குறது, வேற எதுனா மருந்து குடுத்திலாம் இந்த பாம்பை சாவடிப்பாரா அப்படி யோசித்தா இதுனா அப்படி இருக்குதுன்னு நினைச்சாங்க, அவங்க செத்துருப்பாங்க. ஆனா அவர் சொன்னதை விசுவாசித்து பாம்பு கடிச்ச உடனே இப்படி பார்த்து அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே, ஏன்னா விசுவாசம், அவர் சொன்னார்ல வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாம் பயிற்சிக்கினாங்க, யாரும் சாகும். இது வந்து எதுக்கு அடையாளம்னா, இயேசு உலகத்துல வந்து சிலுவையில உயர்த்தப்பட்டாரு. இப்போ யார் யார் அவர்கிட்ட வந்து ஆண்டவரே தான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்து கொள்றேன், அவர் இழுத்து கொள்றதுக்கு ரெடியாகிறார். ஆனா நம்ம விசுவாசித்து அவர்கிட்ட போய் நான் பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க சொல்லிட்டு நம்ம
உண்மையா நீங்க நோட்டி கூப்பிட்டீங்கன்னாக்கா உங்களை எல்லாரையும் கத்தர் ஆசீர்வாதத்துக்கு ரெடியா இருக்கிறேன். அதெல்லாம் என்னத்துக்கு? அதெல்லாம் வானானாக்கா நம்ம நஷ்டப்பட்டு தான் போகணும். ஆனா பிதாவும் எடுத்துக்கொள்றாராம், குமாரன் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டதுனால பூமியில இருக்க எல்லாரையும் என்ன பண்றாரு? அது எந்த ஜாதி, எந்த ஜனம், எந்த பாஷை, நத்திங், ஒண்ணுமே இல்லை. எந்த பாஷைனா பேசி, படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னாலும், உனக்கு அழகா இருந்தாலும் அழகு இல்லைனாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும், நீ எப்படி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவர் நோக்கி பார்க்கணும். அவர் உயர்த்தப்பட்ட இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் பக்கமா அவர் எடுத்துக்கொள்வார். அவர் எடுத்துக்கொண்டா அவர் அனுபவிக்குமானா அவர் எல்லாம் அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு தருவார். மூத்த குமார்கிட்ட பைபிள்ல படிக்கும்போது, மகனே என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம். இப்ப யார் யாரு அவரோட கூட இருக்கிறாங்களோ, அவரை நோக்கி பார்க்குறாங்களோ, உயர்த்தப்பட்ட இயேசுவை யார் யார் பார்க்குறாங்களோ அவருக்கு எல்லாம் ஆசீர்வாதம். எனக்கு எவ்வளோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க, என்னன்னா எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், நீங்க கெஞ்சி கூத்தாடி அவர் காலை பிடிச்சி எனக்கு வாங்கி கொடுங்கன்றாங்க. என்ன நான் கேட்டு கெஞ்சி கூத்தாடுறதில்ல, நீங்க கேளுங்க, நீங்க அவர் நோக்கி பாருங்க, அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி நோக்கி பாருங்க, அவர் எல்லாரும் என்ன பண்றா அவருக்கு இழுத்துக் கொள்வாரு. அவ்வளவு அன்பானவர், அவர் அன்பான தேவன், இழுத்து கொள்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. கத்த நாம் சோத்திரம். கண்டிப்பா அவர் என்ன செய்வார்னா உங்கள் தேவையெல்லாம் அவர் சந்திப்பாரு. அடுத்தபடியாக ஓசியா 11:4, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி செய்துக்கிறார் கத்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இல்லை, இன்னைக்கு நமக்கு கூட சேர்த்துக்க அவர் ரெடியா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா அன்பின் கயிறுனால இருக்கிறார். அவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். நீ இவ்வளோ பாவம் செய்ய, நீ போ நரகத்துக்கு கிட்டே வராதான் அப்படி சொல்ற தேவன் இல்லை. அவரை நோக்கி பார்த்து ஒரு முகம் பிரகாசம் அடைந்தது, அது வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீ என்ன கஷ்டத்துல இருக்கிறப்போ, நீ என்ன பிரச்சனையில இருக்கிற, என்ன தேவையில இருக்கிற, என்ன வறுமையில இருக்கிற, எந்த நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவர்கிட்ட வா. அவர் அன்பின் கயிறால் என்ன பண்றாராம்? கட்டி இழுக்கிறார். அன்பின் கயிறால் அவரை இழுத்தே இழுக்கிறாராம். வாங்க என்கிட்ட வாங்க, எங்க வா. என்ன கயிறு இழுக்கிறாராம்? அன்பின் கயிறுனால இருக்கிறான். அன்பின் கயிறுல இழுத்து என்ன செய்யறானா, கழுத்து மேல இருக்கிற நுகத்தடி எடுத்து போட்டுறான். நுகத்தடி கஷ்டங்க, பாடுங்க, வேதனைங்க சுமந்துனுக்கிறியா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அதனால என்ன கஷ்டத்துல, என்ன பாரத்துல, என்ன தேவையில இருந்தாலும் அவர்கிட்ட வா. அவர் அன்பின் கயிறால் அவர் கட்டி இழுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நுகத்தடியெல்லாம் எடுத்துட்டு அதே நேரத்துல பட்சமாய் சாய்ந்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்தேன். தேவையெல்லாம் சந்திப்பாங்க. ஆகாரம்னா வெறும் ஆகாரம் இல்லை, உன் தேவை என்னவா இருந்தாலும் கத்த சொல்லி உண்மை, இது 100க்கு 100 உண்மை, நம்புங்க, கண்டிப்பா கத்த செய்வார். அவரிடத்தில் வந்தவங்க, அவர் அன்புக்குள்ள வந்தவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நானும் என்னுடைய சாட்சியாவே நான் சொல்லுவேன். முதலாவது தேவன் ராஜ்யத்தை அவர் நீதி தேடுங்கள், அப்போ இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. அவரை தேடினா கண்டிப்பா எல்லாமே. நான் படித்தேன், இந்த காலத்திலே டிகிரி படித்தேன், ஆனாலும் வேலையே கிடைக்கல. எங்க போனாலும் வேலை கிடைக்கல. அந்த காலத்துல டிகிரி படிச்சவங்கள கம்மி, டிகிரி இருந்தா உடனே அப்பாயின்மெண்ட். நீ இப்போ வைக்கிற மாதிரி இன்டர்வியூ வைக்கிறது, செலெக்ஷன் டெஸ்டிங் வைக்கிறது, என்னென்னோ எக்ஸாம்லாம் வச்சு 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 எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா படிச்சவங்க கம்மி. அந்த நாட்கள்ல எனக்கு வேலை கிடைக்காது. கத்தட்ட வந்தப்போ, நீ என்னாண்டவரே எனக்கு வேலையே கிடைக்கலையே, படிச்சும் லாபம் இல்லையேன்னு சொன்னா, கத்தர் என்ன செய்தாருன்னா, நீ முதலாவது தேவன் ராஜ்யத்தை அவன் நீதி தேடு, என்ன தேடு, இதெல்லாம் உன் கூட கொடுக்குறேன்னா அப்படியே நம்பினானா. அப்படியே நம்பி ஆண்டவருக்கு வந்துட்டேன்ப்பா, விடத்தில் நான் வரேன்ப்பா, ஆண்டவரே நம்ம நம்புறேன், எனக்கு எதுவும் இருந்தா ஒன்னா வேலை கூட வேணாம், எதுவுமே வேணாம், நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நம்ம நம்புறேன்னு வந்தா கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா அன்னிலேருந்து இங்க வரலாம் கொடுத்துனே இருக்கிறார். அவரிடத்துல வர்றவங்க யாரும் இழுக்கப்பட்டு போறதே கிடையாது. ஏன்னா அவர் அன்பின் கயிறுனால இருக்கிறார். இது மட்டும் இல்ல, எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இட்டுக் கொடுக்கிறேன். அனாதி அவர் யாரு, நம்ம யாரு?
அவர்கிட்ட நம்ம எதுலையுமே நம்ம எதுவுமே கிட்ட போறது தகுதியே இல்லை. நம்ம மனுஷரும் மண்ணு, அவர் தேவாதி தேவன். ஆனா அவர் அன்பின் கயிறுல இழுக்கிறாரு, அனாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறாரு. உன் தேவை என்ன வந்தாலும் சரி, உலக அன்புக்காக ஓடாது, உலகத்துல என்ன கிடைக்குன்னு ஓடாது, கத்தர் நோக்கி வா, கத்தர் நோக்கி பாரு. இப்பொழுது உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை இப்பொழுது தீர்க்க அவரால் முடியும். அதனால வந்து பாரு, கண்டிப்பா கத்தர் என்ன செய்வாரு, உன் காரியங்கள்லாம் மாற்றுவாரு. அவ்வளவு அன்பான தேவன். அது மட்டும் இல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு. பவுல் எழுதியிருக்கிறாரு, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கப்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலையும் நாம் நம்ம அன்பு கூறுறாலே முற்றும் செயற்குழுவா இருக்கிறோம். பாருங்க பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாருமே பிரிக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, இது நல்ல காரணம் என்னன்னா, அவர் அன்பை நினைச்சிட்டா, அவர் அன்புகிட்ட வந்துட்டா, அவர் நித்திய அன்பு, அறிவிக்கட்டாத அன்பு. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் நம்மளை பத்திரமா என்ன வந்தாலும், நாசம், மோசம், பசி, நிர்வாணம், உபத்திரம் இதெல்லாம் வந்தா கூட என்ன மாட்டான், உண்மையா நீ கத்தரி அன்புக்குள்ள இருப்பாயானா, இது பிசாசு இதெல்லாம் காட்டுவான். கத்தர் நம்மளே என்ன கச்சிச்சு சொல்லிட்டு உபத்திரம், வியாகுலம் இதெல்லாம் கொண்டாடுவான் கிட்ட. திடமா ஸ்திரமா அவர் அனுபவிட்டு நான் போக மாட்டேன், அவர் மட்டும் எனக்கு போதும். இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி தேவையில்லை. என்ன கஷ்டம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், வேதனை வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும் நான் கத்தர் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிப்பாரு. பிசாசு தான் பிரச்சனை கொண்டாடுறது, கத்தர் விட்டு தூரப்படுது. அவன் அட்ரஸ் இல்லாமல் ஓடிடுவான். அது மட்டும் இல்லை, அப்பேற்பட்ட காரியத்தையும் விசுவாசிகளை என்ன பண்ணுவான், தோக்கடிக்கணும்னு கொண்டாடுவான். ஆனா ஒண்ணுமே நடக்காது. கத்தர் அற்புதம் செய்வாரு. அடுத்த வசனம் பாருங்க, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரிகளானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எது வந்தாலும் அவர் அன்பை விட்டு பிரிக்கவே இல்லை. அன்புக்குள்ள வர்றதா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஒரு சகோதரன் தாய் தாப்புன செய்வனை பண்ணி சாவச்சிட்டாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் அவங்கள என்ன பண்ண, அவங்களே ஏதோ பண்ணி கெடுத்து நாசம் பண்ணி அவங்களே சாவடிச்சிட்டாங்க. யாருமே இல்லை, அனாதே நின்றுட்டாரு. இப்போ யோசிச்சாரு, நான் ஏன் வாழணும், இதோ நான் சாவுறதே நேருது, நான் யாருக்காக வேலை செய்யறது, யாருக்காக பிழைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு ஒரு நாள் வராரு. உண்மையா நடந்த சம்பவம். நேராரு வரும்போது ஒரு இடத்துல இந்த இயேசு பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. கேட்டதும் உடனே இதுனாது நம்மளை பற்றியே அது பேசுற மாதிரி அவங்க நம்ம காரியத்தெல்லாம் அப்படியே சொல்றாங்களே, போய் கேட்கலான்னு போய் நின்று பார்த்தா சொன்னார, மகனே அவர் எங்கோ பேசுறாரு, இவர் எங்கோ நிக்கிறார், இவர் நிக்கிறது அவருக்கு தெரியாது. காவியானவர் பேசுற, மகனே நான் யாருக்காக பிழைக்கிறது, யாருக்காக சம்பாதிக்கிறது, யாரும் இல்லைன்னு நான் தற்கொலை பண்ணி சாவன்னு நீ ஏன் சொல்ற? நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்காக வாழ, உன்னை நேசிக்கிறேன், உன் அன்புக்காக நீ கிட்ட வா, உன் அன்பு நம்ம நேசிக்கிறேன் சொல்லிட்டு பேசினாலும் உடனே போய் ஒப்புக்கிட்ட. இயேசுவே எனக்கு யாரும் இல்லைனாலும், எனக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, உன் அன்பு மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இயேசுக்கு ஒப்புக்கிட்டார். அவர் மனசே கத்தர் மாத்திட்டார். மாத்தின பிறகு என்ன பண்றாரு, வீட்டுக்கு போறாரு. போனா இவரை யார் யாரு அவங்க அப்பா அம்மாவை, அக்கா தங்கச்சிங்களை யாரு சாவடிச்சாங்களோ அவங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சி அப்படியே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்துச்சு. இவங்களை என்ன பண்ண, இவரு உள்ள மாறிடுச்சுங்க, இயேசு போல மாறிட்டாரு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு, அவங்களுக்கு யாருக்கும் சொல்லாத, சரி நான் தான் சாவடிச்சது, வீட்டார் நாசப்படுறது நான் தானே பரவாயில்ல, வீட்டில் உட்கார வச்சு இவன் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்க சாப்பாடு போட்டு அவங்க அன்பு கொண்டான். இவன் அன்பை பார்த்துதான் அவங்கெல்லாம் உண்மை நடந்த சம்பவம். ஒன்று, ஐயோ இப்படி நம்ம கொலை பண்ணவங்களும் நம்மளை நேசிக்கிற அன்பு எங்கன்னு வந்துச்சு இந்த ஆளுக்குன்னா, இயேசு அன்பு. இயேசு நேசித்து ஜீவன் கொடுத்தாரு, அந்த அன்பு தான். அந்த அன்புனால்தான் உங்களை நான் நேசிக்கிறேன். இவரை பார்த்து அவங்க எல்லாம் மனம் திரும்பி இயேசு கிட்ட எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து இயேசு கூலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அவரை கேட்டாங்க, ஏன்பா நீ எப்படி கொலை பண்ணவங்க வீட்டாரே நாசம் பண்ண, எப்படி உன்னால் அன்பு கூற முடிச்சுன்னா, இந்த வசனம் தான் சொன்னாங்க, அன்புக்குனால நான் என்ன பண்றேன்,
நான் அன்புக்கு அடிமையாகுது அன்புக்கு. அதனால வேண்டி என்ன பண்றேன், அவருக்காக இதெல்லாம் நான் விட்டு கொடுத்துட்டேன் சொன்னாராம். அப்போ அவர் அன்பு ரொம்ப முக்கியமானது. அந்த அன்புக்குள்ள எது வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் அன்புக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், நிற்கணும். அவர் அன்பு நம்ம என்ன பண்ணுது, அன்பின் கயிறுனால இருக்குது. இப்போ யாரெல்லாம் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டா மூலாதாரமே இயேசு அன்புதான். அடுத்தபடியா பற்பல இச்சைகள். இயேசு அன்பு ஒரு பக்கம் இருக்குது, பிதாவின் அன்பு இருக்குது, அன்பு கயிறுனால இருக்கிறாங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, பற்பல இச்சையினால இழுக்கப்பட்டாங்க. பாருங்க, 2 தீமோத்தேயு 3:6 பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. பற்பல இச்சையினால உலகத்தில் இருக்கிறவங்க உலகத்துல இருந்தா பல பல இச்சையினால இழுப்புங்க. இச்சைகள் அந்த மாதிரி இழுப்போம், பிசாசு செய்தாது. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுங்க, இந்த பாவ இச்சையிலிருந்து கர்த்தர் நம்மள விடுவிப்பார். பாருங்க, ஆதியாகமம் 39:9 ஒரு வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருப்பதனால் உன்னை தவிர வேறொன்றும் அவர் என்னை விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்ப அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணாங்க, வித்துட்டாங்க. குழியில போட்டு எடுத்து வித்துட்டாங்க, அடிமையா வித்துட்டாங்க. ஆனா அவன் வந்தாக்கா அவன் ரொம்ப கத்தரை யோசேப்போட இருந்தான் வசனம் சொல்லுது. யோசேப்போட கத்தர் இருந்ததுனால அவன் கத்தரை இயேசுவை போல மாறினான். இயேசு இப்பதான் வந்தார். அப்போ பிதா வந்து இந்த அன்புனால அவர் நிரப்பியிருந்தார். அவர் கூட இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, இந்த பாவ இச்சைக்கு உடன்படல. அந்த வீட்டு எஜமாட்டி அழகா இருக்கிறான் பையன் சொல்லி பாவம் செய்து வான்னு கூப்பிட்டான், நான் வரமாட்டேன். ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்லை, யாரும் இல்லை, நீ வான்னு கூப்பிட்டான். ஓகே, இதுல வரவே மாட்டேன்னா போய் என்ன பண்ணான், சட்டியை போய் பிடிச்சி இழுத்தா பாருங்க, சட்டியை கட்டி போட்டு போட்டான். ஏன், என்ன விஷயம் சொன்னா, அந்த இச்சையினால அவன் இழுத்துட்டு போல. இச்சை வந்துச்சுதான், அவ இச்சிட்டா, ஆனா இவன் அந்த இச்சையை மேற்கொண்டுட்டான். இப்போ இயேசு நம்மோட கூட இருந்தா இந்த பாவ இச்சைகளுக்கெல்லாம் நம்ம விலகி ஓடலாம். இயேசு என் கூட இருங்கப்பா, இந்த பாவ இச்சையில் நம்ம இழுப்புள்ள கூடாதுன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கத்த கண்டிப்பா அற்புதம் செய்யறார். அது மட்டும் இல்ல, இந்த சிம்சோனை பார்க்கும்போது, சிம்சான் ஒரு நியாயாதிபதி. அவன் என்ன பண்ணான், 20 வருஷம் இஸ்ரவேல் நியாயம் தீர்த்தான். ஆனா அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பயங்கரமான காரியம், எவ்வளோ பெரிய அற்புதம்லாம் செய்யறான். அந்த மாதிரி யாருமே செய்ய முடியாத ஒரு வல்லமை. அவன் கூட சிங்கம் வந்து சும்மா ஆட்டுக்குட்டி மேல தூக்கி போட்டான். அப்படியே மலை மேல போய் வீடோட கதுவோட தூக்கி தாள் மேல வச்சு மரமலை ஆடுறான். பயங்கரமான வல்லமெல்லாம் அவன் மூலமா நடந்துச்சு. ஆனா பெண்கள் மேல ஆசை இச்சை வச்சான். அந்த இச்சையை நான் ஈர்ப்பிட்டு போனான். அவன் கேட்டான், எப்படி உன் வல்லமகுதுன்னு சொன்னா, என் தலைமையில தான் இருக்குதுன்னா, தலைமையில வயிற்று எடுத்துட்டாங்க. உடனே அவன் விட்டு ஆவியானு போயிட்டாரு. காரணம் இச்சை. போனதுனால என்ன நடந்துச்சுன்னா, அவளை வல்லம் இழந்துட்டான், கண்ணை பிடிக்கிட்டாங்க, கண்களை இழந்துட்டான், பலத்தை இழந்துட்டான், எல்லாமே இழந்துட்டான், மதிப்பு மரியாதை எல்லாமே இழந்துட்டான். பாருங்க, உலகத்துக்கு காரணம் இச்சை. அந்த இச்சையில இழுத்துட்டு போனான். இப்போ நம்ம உலகத்தில் இருக்கும்போது கண்டிப்பா இந்த இச்சை வந்து எந்த விதத்தான் இருக்கும். இயேசுக்கு முழுசுமா அவங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த இச்சையில இருந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பா வெளியில வரலாம். கேளுங்க, இப்போ விழுந்துக்கிட்டான். இன்னொரு இச்சை, அந்த இச்சை தான் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்க, செல்போன் அடிக்ட், செல்போன்ல ஒரு அடிக்ட், செல்போன்லயே அதே பண்ணி. அது மட்டும் இல்லை, இந்த செல்போன்ல விளையாடுறது ரம்மி, செல்போன் எடுத்தாலே ஒரு ரம்மி பெட்டி ஆடுதான். அதை பாட்டு என்னன்னா பண ஆசை, அது ஒரு இச்சை. பண ஆசைன்னா என்ன பண்றேன், இவ்வளோ கோடி வந்துடும், இவ்வளோ பணம் வந்துடும், கொஞ்சம் முதல்ல வரும், அப்புறம் மொத்தம் ஈடுதெல்லாம் கடன் வாங்கி பணத்தை கட்டி எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்குறாங்க. இது பண ஆசை ஒரு இச்சை. அதனால பி கேர்ஃபுல். இதெல்லாம் நீங்க அடிமை ஆகாதுக்காங்கன்னா இயேசுகிட்ட வாங்க. இயேசுகிட்ட வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பா இந்த அன்பையை உங்க கத்தர் மாத்துவாரு. உனக்குள்ள இருக்க இச்சையெல்லாம் மாற்றிடுவாரு. உன்னை யோசேப்பை போல மாத்துவாரு. யோசேப்பு என்ன ஆகுதுன்னா, அவ்வளவு கஷ்டத்துல இச்சைக்கு விலகி ஓடலாம். அந்த எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடுத்தபடி ஆயிட்டான். ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல உயர்த்தப்பட்டான். படிப்போ ஒண்ணுமே கிடையாது.
இயேசு அவனோடு இருந்தார், அவன் இயேசுவோடு இருந்தார். கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால வேண்டி கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான். அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா ஒன்று செய்யணும். அது என்னன்னு சொன்னா அவர்கிட்ட வரணும். அவர்கிட்ட வந்தா குறைகளை அறிக்கையிட்டினா குறையெல்லாம் மன்னிப்பார், ரத்தத்தினால கழுவார். உன் தேவை என்னவா இருந்தாலும், உன் இச்சை என்னவா இருந்தாலும், பாவ இச்சை எதுவாக இருந்தாலும் மாற்றிடுவாரு. அதே மாதிரி அன்பின் கயிறினால் இழுத்து எல்லா சூழ்நிலையும் ஆசீர்வாதமான ஆள்தான் கர்த்தர் மாற்றுவார். அவர்கிட்ட வருவீங்களா? அவர்கிட்ட கேட்டீங்களா? அவங்களெல்லாம் அறிக்கிடுவீங்களா? ரத்தத்தினால கழுவுன்னு கேளுங்க, குறைகளை அறிக்கிடுங்க, கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலைக்கு இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலை முற்றிலுமா மாற்றிடுவார். இது 100க்கு 100 உண்மை. செய்து பாருங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு, உங்களோட பர்டிகுலரா பேசுறாரு. நீங்க அசட்டா பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணிடாதீங்க. இன்னைக்கே ஏசுக்கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். எனவே சீதான பரஞ்சிதாவே, நல்ல வேலைக்காக நமக்கு எடுத்துக்கிறையா ஆண்டவரே. கஷ்டத்துல, துன்பத்துல, பிரச்சனையில, ஆண்டவரே பாவத்துல, பலவிதமான இச்சையில, பலவிதமான ஆசையில, இச்சையில, பண ஆசையினால, ஆண்டவரே பொருளாசையினால, ஆண்டவரே பலவிதல வாலிபத்தின் இச்சைகளால அந்த இழுப்புள்ள இருக்காங்கப்பா. ஆண்டவரே போன் அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்கப்பா. பலவிதமான கல்லுக்கும், சாராயத்துக்கும், பீடிக்கும், சிகரெட்டுக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்காங்கப்பா. அவளெல்லாம் நீ சந்திங்க ஆண்டவரே. நீங்க சந்தித்து அன்பின் கயிறுனால இழுத்து பக்கமாய் திருப்புங்க, உங்க பக்கமாய் திருப்புங்க. அவனுடைய ஆசீர்வதிங்க. என்ன கஷ்டம், துன்பம், பிரச்சனை, கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸு, ஆண்டவர் எதுவா இருந்தாலும், இதோ என் பிள்ளைங்க கல்யாணாவதேன்னு வேதனை பண்றாங்க, பிள்ளைகளேன்னு வேதனை பண்றாங்க, எதுவாக இருந்தாலும் நிச்சயமான முடியும். அன்புக்குள்ள வர உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஆமென். God bless you.